ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி 5 நிமிஷம் போதுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு டெய்லி ஒரு கட்டு கீரையை இது போல் கடைஞ்சி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது எந்த ஒரு நோய் நொடியுமே நம்மளுக்கு வராதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். இன்றைக்கி கீரை கடைசல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்டு கீரை எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக வேரை எடுத்துகிட்டு ஆஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 10 பல் அளவு பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு தண்ணியில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கீரையும் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தண்ணி வந்துட்டு ஏற்கனவே சூடான தண்ணியில் தான் சேர்க்குறோம். அதனால் கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. நம்மளுக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். 5 நிமிஷத்துலேயே கீரையை கடைஞ்சிடலாம். ஃபுல்லாக நல்லா சுடு தண்ணியில் முழுகிற அளவு எல்லா கீரையுமே அமுத்தி விடுங்க. ஆரம்பிக்குதுங்க. நல்லா இது போல் அமுத்தி எல்லா கீரையுமே தண்ணியில் முழுகிற அளவு செய்யுங்க. அடுத்த 2 நிமிஷத்தில் கொந்த உடனே நம்ம கீரையோட பச்சை மாறாமல் இருக்கணுங்க. உடனே எடுத்துடலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து கருத்து போயிடும். அது போல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு. இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி வச்சுருக்கோங்க, அதில் கடைஞ்சிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். நம்ம ஆற வச்ச கீரை பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்ம கீரை வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கீரை வேக வச்ச அந்த தண்ணியவே இதில் கீரைக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கீரை வேக வச்ச தண்ணியவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரையோட சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், கீரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சூடாகட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாயை உடைச்சி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா செவந்ததுமே இதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சதை கீரையில் எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போதும். சுவையான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.